இன்றைக்கி வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுனால கிச்சன் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன். இன்றைக்கி வீட்டில் கெஸ்ட் இருந்ததுனால கத்திரிக்காய் சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் வந்துட்டு செஞ்சுருந்தேன். காலையில் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு என்னோடய வேலையை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு கீரை கடையல், நண்டு பொரியல், அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸ்ப்ரவுட்ஸ் பச்சையாக சாப்பிட்ற எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துட்டேன். அவரை அனுப்பிட்டு தலைக்கு நல்லா எண்ணெயை வச்சுட்டு நல்லா இழுத்து கொண்டையை போட்டுட்டு என்னோடய வேலையை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப்பையும் வந்துட்டு தொடச்சி விட்டாச்சு க்ளீனாக. அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். திடீர்னு தடன்னு சத்தம் என்னன்னு பார்த்தா நல்லா காற்றடிச்சு லைட்டாக மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 2:45 ஆயிடுச்சு. பாப்பாவை கூப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு தான் நான் லஞ்சே வந்து சாப்பிட்டேன். இனி கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலையெல்லாம் இருக்குது, அதுதான் வந்து போய் பார்க்கணும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.